இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்களுக்கான சேவை அளிப்பை எளிதாக்க இன்று அறிமுகம் காணும் கியாஸ்க் செந்துஹான் மடானி திட்டம். மக்களுக்கான அரசாங்க சேவை அளிப்பை மேலும் எளிதாக்கும் வகையில் கியாஸ் செந்துஹான் மடானி எனும் புதிய முன்னெடுப்பு இன்று புத்ரஜயா அலமண்டா பேரங்காடியில் அறிமுகம் காண்கிறது. கணிப்பொறியகம் எனப்படும் இந்த கியாஸ்க் இயந்திரங்கள் வாயிலாக ஒரே இடத்தில் 90க்கும் மேற்பட்ட சேவைகள் வழங்கப்படும். அலுவலக நேரத்திற்கு வெளியேறும் மக்களுக்கு அரசாங்க சேவைகள் கிடைக்கும் பொருட்டு பேரங்காடிகள் போன்ற பொதுமக்கள் கூடும் அதிகமுள்ள 38 இடங்களில் இந்த கியாஸ்க் இயந்திரங்கள் நிறுவப்படும். தொடக்க கட்டமாக சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே, பாஸ் மலேசியா, மலேசிய நிறுவன ஆணையமான SSM, TNB, ஊழியர் சேமநிதி வாரியமான EPF மற்றும் மை டிஜிட்டல் ஐடி ஆகிய 6 அரசு நிறுவனங்கள் இந்த கியாஸ்க் திட்டத்தில் பங்கேற்கின்றன. 2025 வரவு செலவு அறிக்கையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிந்தனையில் உதித்த திட்டம் இதுவென பிரதமர் துறையின் மடானி கண்காணிப்பு பிரிவின் தலைமை இயக்குனர் முகமது காலிட் முகமது லத்தீப் தெரிவித்தார். அதை சீக்கிரமே அமல்படுத்துமாறு பிரதமர் உத்தரவிட்டதால் ஆண்டு தொடக்கத்திலேயே அத்திட்டம் செயல் வடிவம் பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இந்த கியாஸ்க் செந்துஹான் மடானி திட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கிறார். SPM வரலாறு பாடத்திற்கான வினாக்கள் கசிந்தனவா? கல்வி அமைச்சு திட்டவட்ட மறுப்பு. தற்போது நடைபெற்று வரும் 2024 SPM தேர்வின் வரலாறு பாடத்திற்கான கேள்வித்தாட்கள் கசிந்ததாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. அது ஓர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சு தெளிவுபடுத்தியது. வைரலாகியுள்ள ஸ்கிரீன்ஷாட் படங்களில் ஒன்று கூட SPM வரலாறு தாள் 1, தாள் 2 கேள்விகள் இல்லை. அதில் இருப்பதெல்லாம் வரலாறு பாட நூலிலிருந்து என்னென்ன தலைப்புகளில் கேள்விகள் வரலாம் என்ற ஓர் அனுமான பட்டியலே. அதுபோன்ற அனுமானங்கள் வெளியிடப்படுவது காலம் காலமாக நடக்கும் ஒன்றுதான். அதை வைத்து SPM கேள்வித்தாட்களே கசிந்து விட்டதாக கூறுவது தவறாகும் என அமைச்சு சுட்டிக்காட்டியது. எனவே மாணவர்கள் இதுபோன்ற வதந்திகளை நம்பி கவனத்தை சிதற விடாமல் தேர்வுகளுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சு அறிவுறுத்தின. முதலீட்டு திட்ட மோசடி 5.9 மில்லியன் ரிங்கிட்டை இழந்த காஜாங் குத்தகையாளர். இல்லாத ஒரு முதலீட்டு திட்டத்தை நம்பி 5.9 மில்லியன் ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்துள்ளார் ஸ்லாங்கூரை சேர்ந்த ஒரு குத்தகையாளர். பேஸ்புக்கில் டேவிட்சன் கெம்ப்னர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் விளம்பரத்தால் கவரப்பட்ட 58 வயது அவ்வாடவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அத்திட்டத்தில் இணைந்துள்ளார். தொடக்கமாக ஆப்பிள் ஸ்டோரில் ட்ரேட் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். பிறகு கொடுக்கப்பட்ட 8 வங்கி கணக்குகளுக்கு 30 தடவையாக மொத்தம் 5.9 மில்லியன் ரிங்கிட்டை அவர் மாற்றியுள்ளார். இது அத்தனையும் நடந்தது செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலாகும். ஆனால் சொல்லியபடி போட்ட பணத்திற்கு லாப ஈவு வராததால் சந்தேகத்தில் செவ்வாய்க்கிழமையன்று அவர் காஜாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அம்மோசடி குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். மதுபானங்களை பரிமாறும் நிகழ்வுகளுக்கு சீன பள்ளி மண்டபங்களை வாடகைக்கு விடக்கூடாதாம். புதிய உத்தரவால் சர்ச்சை. மதுபானங்களை பரிமாறும் இரவு விருந்துகள் மற்றும் தனியார் நிகழ்வுகளுக்கு பள்ளி மண்டபத்தை இனியும் வாடகைக்கு விடக்கூடாது என சில சீன பள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. சீன நாளேடுகள் இச்செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டுள்ளன. பஹாங் தெமுலாங் சீன பள்ளியில்தான் இப்பிரச்சினை முதலில் வெடித்துள்ளது. ஆண்டு விழாவுக்காக அப்பள்ளி மண்டபத்தை வாடகைக்கு கேட்டபோது மதுபான நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டதாக ஸ்ரீ தெலமாங் விளையாட்டு மற்றும் சமூக நடவடிக்கை கிளப் முன்னதாக தெரிவித்திருந்தது. எனினும் கல்வி அமைச்சு அப்படி ஓர் உத்தரவை பிறப்பிக்கவில்லை என துணை அமைச்சர் வாங்கவோ ஜனவரி 6ஆம் தேதி தெளிவுபடுத்தியிருந்தார். மாணவர்கள் சம்பந்தப்படவில்லை என்றால் மதுபானங்களை பரிமாறும் தனியார் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அவர். ஆனால் அவர் விளக்கம் கொடுத்த மறுநாளே மதுபான நிகழ்வுகளுக்கு பள்ளி மண்டபத்தில் அனுமதி இல்லை என கிளந்தானில் உள்ள சீன ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கு உத்தரவு பறந்துள்ளது. இதனால் சீன புத்தாண்டை முன்னிட்டு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ள பல்வேறு உள்ளூர் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன.
இவ்விவகாரம் தொடர்பில் MCAவும் கெரகானும் முன்னதாக ஒற்றுமை அரசாங்கத்தையும் DAPயையும் கடுமையாக விமர்சனம் செய்தனர். DAP ஆட்சியில் இருந்தும் சீன பள்ளிகளுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக அவை குற்றம் சாட்டின. மதுபான நிறுவனங்கள் சீன பள்ளிகளின் நன்கொடை திரட்டல் நிகழ்வுகளுக்கு ஆதரவளிக்கும் விவகாரம் சில மாதங்களுக்கு முன்னர் சர்ச்சையாகி ஓய்ந்த நிலையில் இப்புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. வாகன பரிசோதனை அங்கீகாரத்தில் மோசடி, மேலும் 13 அதிகாரிகள் கைது. கனரக வாகனங்களுக்கான பரிசோதனை மோசடி தொடர்பான விசாரணைக்காக தலைநகரில் செயல்பட்டு வரும் வாகன பரிசோதனை மையம் ஒன்றின் மேலும் 13 அதிகாரிகள் கைதாகியுள்ளனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அதனை உறுதிப்படுத்தியது. திங்கட்கிழமை கைதான 6 அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பலனாக இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புத்திரஜயா MACC அலுவலகத்திற்கு நேற்று முன்தினமும் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது 20 முதல் 40 வயதிலான அவர்கள் கைது செய்யப்பட்டனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் அந்த 13 வாகன பரிசோதனையாளர்களும் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்படுவர் என MACC கூறியது. ரன்னராக செயல்படுபவர்களிடம் இருந்து மாதத்திற்கு 150 ரிங்கிட்டிலிருந்து 1500 ரிங்கிட் வரை லஞ்சம் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்களுக்கான பரிசோதனைகளை அவர்கள் சட்டவிரோதமாக அங்கீகரித்திருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஜோஹர் பாருவில் உணவகத்தின் முன் பட்டப்பகலில் ஆடவர் சுட்டுக்கொலை. ஜோஹர் பாரு தாமான் செத்தியா இன்டாவில் உணவகம் ஒன்றின் முன்பே பட்டப்பகலில் ஓர் ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று தனது நண்பர்களுடன் அவ்வுணவகத்தில் உணவருந்தி கொண்டிருந்த போது 40 வயது அவ்வாடவர் சுடப்பட்டார். சம்பவ இடம் விரைந்த மருத்துவ குழு அவர் மரணமடைந்து விட்டதை உறுதிப்படுத்தியதாக தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலாமட் கூறினர். விசாரணைக்கு உதவும் வகையில் அவ்வுணவகம் மற்றும் அருகில் உள்ள வர்த்தக தளங்களில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா பதிவுகளை போலீஸ் எடுத்து சென்றுள்ளது. இந்நிலையில் கொலையாளிகளை கண்டறியவும் கொலைக்கான காரணத்தை கண்டறியவும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளை அடையாளம் காணவும் விரிவான விசாரணை நடைபெறும் என்றார் அவர். விசாரணைகளை பாதிக்கும் என்பதால் அவர் மேற்கொண்டு கருத்துரைக்க மறுத்துவிட்டார். அவ்வாடவர் சுடப்பட்ட போது உணவகத்தின் முன் ஏற்பட்ட சலசலப்புகளை காட்டும் 10 வினாடி வீடியோ முன்னதாக வைரலாகி இருந்தது. காஜாங்கில் கை கழுவும் சிங்கிக்குள் குழிக்குள் சிக்கி கொண்ட 2 மாத குழந்தையின் கால். ஸ்லாங்கூர் காஜாங்கில் வீட்டு சமையல் அறையில் கை கழுவும் சிங்கி குழிக்குள் 2 மாத குழந்தை கால் சிக்கி கொண்ட சம்பவத்தால் குடும்பமே பதறி போனது. தாமான் ஸ்ரீ தாமாங் செராசில் நேற்று மாலை 4 மணி அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து பண்டார் துன் ஹுசைன் ஓன் தீயணைப்பு நிலையத்தை சேர்த்து 5 வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். குழந்தைக்கு காயம் ஏதும் ஏற்படாத வகையில் சிங்கி குழியில் இருந்து அதன் கால் வெளியே எடுக்கப்பட்டு குழந்தை பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. ஷா அலாம் டாமான்சாரா ஆற்றில் மிதந்த நிலையில் ஆடவர் சடலம் மீட்பு. ஷா அலாம் செக்ஷன் 22 ஹெங்ஸ்ஹுவா கிடங்கு கட்டிடத்திற்கு அருகே உள்ள சுங்கை டாமன்சாரா ஆற்றில் ஆடவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று காலை மணி 11:14 அளவில் அந்த சடலம் காணப்பட்டது குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைக்கப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த நபரின் உடலில் எந்த ஒரு ஆவணமும் கிடைக்கவில்லை என்பதால் அவரை பற்றிய அடையாளம் எதுவும் தெரியவில்லை. கருஞ்சிவப்பு டீ சட்டையும் கருப்பு நிற கார் சட்டையும் அணிந்திருந்த அந்த ஆடவரின் தோள்பட்டையில் BCG தடுப்பூசி போட்டதற்கான அடையாளம் காணப்படவில்லை. மேலும் கைகலப்பில் சம்பந்தப்பட்ட அறிகுறி அல்லது எந்த ஒரு காயங்களும் அந்த ஆடவரின் உடலில் காணப்படவில்லை. அவரது சடலம் ஷா அலாம் மருத்துவமனைக்கு சவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக முகமது இக்பால் தெரிவித்தார். ஷா அலாம் பராமரிப்பு மையத்தில் குழந்தை இறந்ததாக நம்பப்படுகிறது. போலீஸ் விசாரணை. ஷா அலாமிற்கு அருகே பண்டார் சௌஜான் புத்ராவில் உள்ள நர்சரி எனப்படும் பராமரிப்பு மையத்தில் 4 மாத ஆண் குழந்தை ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த பராமரிப்பு மையத்தின் பராமரிப்பாளர் ஜனவரி 3ஆம் தேதியன்று மாலை மணி 3:29 அளவில் பண்டார் சௌஜானா புத்ராவில் உள்ள கிளினிக்கிற்கு சுயநினைவற்ற நிலையில் அந்த குழந்தையை கொண்டு வந்ததாக அந்த கிளினிக்கின் மருத்துவரிடம் இருந்து போலீஸ் புகாரை பெற்றதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அக்மார் ரில்சா நட்சி தெரிவித்தார்.
அந்த குழந்தையின் உதடுகள் நீல நிறமாகவும் அதன் கால் பாதங்கள் வெளிர் நிறமாகவும் காணப்பட்டதோடு அந்த குழந்தை சுவாசித்ததற்கான அறிகுறியையும் கொண்டிருக்கவில்லை. குழந்தையை புத்திரஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸுக்காக காத்திருந்த போது அந்த மருத்துவர் உடனடியாக 30 நிமிடங்களுக்கு சிபிஆர் முதலுதவி செய்து ஆக்சிஜன் வழங்கிய போதிலும் குழந்தை இறந்துவிட்டதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. அந்த குழந்தையின் மரணம் தொடர்பில் சிறார் சட்டத்தின் 31வது பிரிவு 1A-வின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குழந்தை பராமரிப்பு மையத்தின் நடத்துனர் மற்றும் அதன் ஊழியர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என முகமது அக்மார் ரிசாத் கூறினார். ஜொஹூர் பாரு செல்லும் வழியில் லாரியை மோதிய சுற்றுலா பேருந்து 3 காயம். ஜொஹூர் பாரு செல்லும் வழியில் பிளஸ் நெடுஞ்சாலையின் 27வது கிலோமீட்டரில் லாரியின் பின்புறத்தை சுற்றுலா பேருந்து மோதியதில் 3 காயமடைந்தனர். அவர்கள் முறையே 28 வயது பேருந்து ஓட்டுநர், 70 வயது பயணி மற்றும் 33 வயது லாரி ஓட்டுநர் ஆவர். மூவரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இன்று காலை 6:30 மணிக்கு நிகழ்ந்த அந்த விபத்துக்கான காரணத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது.